ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்த சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு இனிப்பு பணியாரம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை கரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை கரைக்கிறதுக்காக. பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லத்தை கரைச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வாழைப்பழத்தை அரைச்சாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுலேயே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டிக்கோங்க. தூசி ஏதாவது இருக்கும், அதுக்காக வடிகட்டிக்கோங்க. இப்போ இதனால் நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து சோடா போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக சோடா போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊற்றுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம சுலபமாக செய்யக்கூடிய கோதுமை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.